அனைவருக்கும் இனிய வணக்கம். ஜூன் 21, 2025 இன்று 11வது சர்வதேச யோகா தினம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு வேலையும் பலமாகவும் திடமாகவும் செய்ய முடியும். அப்படி நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் முன்னோர்கள் பல கலைகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த யோகா கலையானது நம்மளுடைய உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. ஸோ அப்படிப்பட்ட இந்த யோக பயிற்சியை நம்ம தினமும் செய்து நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம். தாடாசனம் இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது மற்றும் உடல் உறுதியை மேம்படுத்தவும், தோரணையை சீராக்கவும், மனதை ஒருநிலைப்படுத்தவும் உதவுகிறது. ஏகபாத ஆசனம் நரம்பு மண்டலத்தை சமநிலைப்படுத்தி உடல் மற்றும் மன அமைதியை ஏற்படுத்துகிறது. இடுப்பு மற்றும் முதுகு தசைகளை பலப்படுத்துகிறது. திரிகோணாசனம் கால்கள், இடுப்பு, முதுகு, தோள்கள் மற்றும் மார்பு பகுதிகளை வலுவடைய செய்கிறது. புஜங்காசனம் மார்பு மற்றும் நுரையீரலை விரிவடைய செய்து சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கிறது மற்றும் உடலை வலுவாக்கி நெகிழ்வு தன்மையை அதிகரிக்கிறது.